நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள். அத்தகைய வாழ்வு வாழ நாம் கடைபிடிக்க வேண்டியது சுகாதாரம் ஆகும். சுற்றுப்புறம் சுகாதாரத்துடன் இருந்தால் மட்டுமே நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் சுகாதாரத்தை பேணி காப்பது சவாலான விஷயம் எனலாம். இன்றைய சூழலில் குடிநீர், உணவு, இருப்பிடம், காற்று என அனைத்தும் மாசுபட்டு கிடக்கின்றது. விவசாயம், கல்வி, சுகாதாரம் ஆகிய இவற்றை ஒரு அரசு பேணி காத்தாலே நாடும் நாட்டு மக்களும் நிம்மதியாக இருக்கலாம். இதனை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் மத்திய மாநில அரசுகள் பொது சுகாதாரத்தை முன்னிறுத்தி தனித்திட்டங்களை கொண்டு வந்துள்ளன. தூய்மை இந்தியா திட்டத்தை இதற்கு சான்றாக கூறலாம். பொது சுகாதாரத்தின் அவசியம் உணர்ந்த தமிழக அரசு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அம்மா நல்வாழ்வு வானொலி சேவை தொடங்கப்படும் என அண்மையில் அறிவித்தது நினைவிருக்கலாம். சுகாதாரம் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கும் நிலையில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள பொன்னம்பட்டி பேரூராட்சி பொது சுகாதாரத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படுகிறது. குப்பைகள் மூலம் பல்வேறு நோய்கள் பரவுகிறது. மனிதன் வாழ்வில் பாதிப்பை ஏற்படுத்தும் பல வாய்ப்புகளில் குப்பை மிகவும் மோசமானது என்பதை உணர்ந்த பொன்னம்பட்டி பேரூராட்சி செயலர் சாகுல் அமீது துப்புரவு பணிகளை வேகப்படுத்தியுள்ளார். இதன் காரணமாக பேரூராட்சி பகுதியில் குப்பை தேங்குவது பெருமளவு தவிர்க்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலே திறந்த வெளியில் மலம் கழிப்பதை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக, ஏனென்று சொன்னால் திறந்த வெளியில் மலம் கழித்தால் என்பது எப்படி இருக்கும், அதனுடைய பாதிப்புகள் என்ன என்று யாருக்கும் தெரிவதில்லை. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, விலங்கினமாக இருந்தாலும் சரி, நம் அன்றாடம் உட்கொள்ளும் உணவுகளை, அன்றாட கழிவுகளை, ஒரு விலங்கின ஒரு பூனையை எடுத்துக்குவோங்களேன். ஒரு பூனை இருக்குன்னா அந்த பூனையை எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய அன்றாடம் உணவுகள் உட்கொள்ளுது. அதனுடைய கழிவுகளை அதுவாக சாப்பிடுமா? சாப்பிட்டது கிடையாது. அது மாதிரி தான் மற்ற விலங்கினங்கள் எதுவாவது அது பயன்படுத்தக்கூடிய அன்றாட உணவுகள் உட்கொண்ட கழிவுகளை அவங்க பயன்படுத்துறதில்லை, அதை சாப்பிட்றது கிடையாது. ஆனால் நம்ம நம்மளும் சாப்பிட்றோம். படைப்பிலே சிறந்த படைப்பு மனித படைப்புன்னு சொல்கிறோம். என்னதான் இருந்தாலும் ஒரு வலிமையாக இருந்த ஒரு யானை இருந்தாலும், யானை பலமாக இருந்தாலும் அதை நிர்வகிக்கக்கூடிய ஆட்டி படைக்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இருக்குது. அதனால தான் விலங்கினத்தோட மனிதன் சிறந்தவன் என்று சொல்கிறோம். ஆனால் அந்த சிங்கமாக இருக்கட்டும், ஒரு யானையாக இருக்கட்டும், அதோடைய கழிவுகளை அது சாப்பிடுதா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறப்ப, நம்ம மனிதர்கள் பாருங்களேன், நம்மளுடைய கழிவுகள், நம்மளுடைய மலத்தை நம்மளே சாப்பிட்றோம். ஈக்கள் வைக்கிறப்ப ஈக்கள் என்ன பண்ணுறோம், அந்த பீ மேலே உட்காரும். பீன்னு சொல்கிறதுனால எல்லாம் வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பீன்னு சொல்கிறதே சில பேர் சொல்கிறது நம்ம அருவருப்பாக நினைப்போம். கக்கான்னு சொல்லுவோம், மலைன்னு சொல்லுவோம், அப்படின்னு சொல்லுவோம், ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. பீன்னு சொல்கிறது நம்ம ஒரு கேவலமாக நினைக்கிறப்ப, அந்த பீயை நம்ம சாப்பிட்றோன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கேவலம். அது யாராவது நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? அது கிடையாது. ஆனால் சிந்திச்சு பார்க்கணும். அந்த பீயில் ஈக்கள் உட்காருது. அந்த ஈ உட்காந்ததுக்கப்புறம் அந்த ஈ எங்கே பறந்து போய் எங்கே போகுது? எப்படியா இருந்தாலும் ஒரு பீ மேலே போய் ஈ உட்காந்தோம்னா அந்த கால்கள் போடும். கால்கள் போட்டோன்னா அந்த பீக்கள், அந்த ஈயோட கால்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு ரோமம் மாதிரி இருக்கும், அதில் ஒட்டும். அது நேரம் அடுத்தது எங்கே பறந்து போகும்? திறந்து வைக்கப்படுற தின்பண்டங்கள், டீ கடைகளில், மற்ற இடத்துல போய் உட்காரோம். உட்காந்தோன்னா அது என்ன, அது ஒட்டுமா ஒட்டாதா? இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பலகாரத்தில் ஒரு 10 ஈ உட்காருது, ஒரு 100 ஈ உட்காருதுன்னா சிறிய மைக்ரான் அளவுக்கு அந்த பீ அதில் சேருதா இல்லையா? நாம் போய் நேராக போகணும், உடனே போகிறோம், டீ கடைக்கு போகிறோம், வடையை வாங்குகிறோம், ஈ மச்சாலும் அதை விலக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து சாப்பிட்றோம். அப்போ பீ என்ன பண்ணுறோம்? நம்ம பீயை நம்மளே சாப்பிட்றோம். இதில் எங்கேயாவது விலங்கினங்கள் அது மாதிரி இருக்கா? ஒரு பூனை பாருங்கள், அது பீ போகணும்னா என்ன பண்ணணும்? குழியை நோண்டும். அது பீயை உள்ளே போட்டதுக்கப்புறம் லேட்டாக மண்ணை போட்டு மூடும், மோந்து பார்க்கும் அந்த பீயோட வாடை வெளியே வருதா, இல்லை சமுதாயத்து மக்களும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு. அப்படி நினச்சினா மறுபடியும் மண்ணை போட்டு அமுக்கி வச்சுக்கிட்டு போவோம். நம்ம அப்படி இது மாதிரி செய்கிறோமா? எல்லா இடத்துலையும் பாருங்கள், தெரு ஓரங்கள் போகிறப்போ ஓரத்தில் அப்படியே உட்காந்துடுறோம். அந்த பக்கம் நம்ம நடந்து போக முடியுதா? அப்போ நம்ம சிறந்த மனிதர்கள், சிறந்த நபர்கள் எப்படின்ட்டு சொல்கிறோம்? அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருமே யாரும் பீ சாப்பிடக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுறோம்னா, திறந்த வெளியில் மலம் கழிக்கிறது முற்றிலுமாக தவிர்க்கணும். இங்கே பொன்னம்பட்டி பேரூராட்சியில் இது போன்று தான் மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் இந்த கதைகளிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். என்ன காரணம்னா, எடுத்தோன்னு நமக்கு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி டாய்லெட் போகாதீங்க அங்கே அந்த மாதிரி சொன்னோம்னா, முழுமையாக விளக்கம் சொன்னோம்னா யாருக்கும் அப்படியான்னு கேட்பாங்க, கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த பொன்னம்பட்டி பேரூராட்சி மக்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கும் இது திறமையாக எடுத்து சொன்னோம். இதுதான் பிரச்சனை, இந்த மாதிரி இருக்குது, அதனால்
இனிமேல் வரவங்க திறந்த வெளியில் யாரும் மடங்கடிக்காதீங்க. இந்த பேரூராட்சி மூலயமாக, அதாவது மத்திய அரசாங்கத்தின் மூலமாக ஒரு 4000, மாநில அரசாங்கத்தின் மூலமாக ஒரு 2000, பேரூராட்சியின் பொதுநிதி மூலமாக 2000, மக்களுடைய பங்களிப்பாக சேர்த்து மொத்தம் 12,000 தனிநபர் கழிவறை கட்டிக்கொள்ளுங்கள். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த பொன்னம்பட்டி பேரூராட்சியிலேருந்து நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னோம். அதே போல் கடந்த 15, 16ஆம் ஆண்டுக்கும் 16, 17ஆம் ஆண்டுக்கும் 17, 14ஆம் ஆண்டுக்கான 3 ஆண்டுக்கான தனிநபர் கழிப்பீடு கட்டும் திட்டம் பொன்னம்பட்டி பேரூராட்சியில் இலக்கீடை தமிழகத்திலேயே முதன்முறையாக நாங்கள் முடித்திருக்கின்றோம். இதற்கு முழுமையான காரணம் என்னவென்றால், இந்த பொன்னம்பட்டி பேரூராட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் கொடுத்த ஒத்துழைப்பும், நாங்கள் மக்களுக்கு தெளிவான வழியில் புரிகின்ற வகையில் நாங்கள் அவர்களுக்கு விளக்கமாக சொன்ன இந்த விழிப்புணர்வின் காரணத்தின் காரணமாக எங்கள் மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அதன் காரணமாக தமிழகத்திலே தனிநபர் கட்டணம் கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்ட இடத்தில் பொன்னம்பட்டி பேரூராட்சி முதன்மையாக பேரூராட்சியாக விளங்கியிருக்கின்றது. இதேபோல் கழிவுநீர் கால்வாய் தூர்வாருவதிலும் அக்கறையுடன் செயல்படும் பொன்னம்பட்டி பேரூராட்சி பொதுமக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதில் எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்வதில்லை. இந்த தண்ணி எப்போதுமே இங்கே தட்டாமல் தண்ணி வரும். பொழுதுக்கும் பிடிச்சிக்கலாம், தண்ணி வேணுங்க தண்ணி பிடிச்சிக்கலாம், சமைக்க நல்லா இருக்குது, குடிக்கலாம், எல்லாத்துக்கும் இந்த தண்ணி நல்லா நிறையா வருது, பிடிச்சிக்கலாம், வேணுங்கிறவங்க பிடிச்சிக்கலாம், நல்லாயிருக்கு. கேகே நகர் எல்லாமே இங்கே வந்து சமைக்க பிடிச்சிட்டு போகிறோம். தண்ணி நல்லாயிருக்கு குடிக்கிறதுக்கு. பொன்னம்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட இது 4வது வார்டில் இருக்க பைப்புங்க. ஆனால் இந்த பைப்பில் எனி டைம் தண்ணி வருங்க. குளிக்கிற வசதி முதற்கொண்டு இங்கே கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த போர்லேருந்து இங்கே குளிக்கிற வசதிக்கு தண்ணி போகுதுங்க. ஆனால் எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாகுதுங்க. இங்கேருந்து 4வது வார்டுலேருந்து 6வது வார்டு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க சார், சமைக்க எடுத்துகிட்டு போகிறாங்க. 6வது வார்டு வந்து லாஸ்ட்டில் இருக்குங்க சார், இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஃபுல்லாக தண்ணி. இதை பாருங்கள், நாங்களும் இப்போ குடிக்க தான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம் தண்ணி. எங்கள் வீட்டுக்காரங்க இவங்க, நாங்கள் இங்கேருந்து தண்ணி கொண்டு போய் நாங்கள் ஃபுல்லாக புழங்கிக்கிறோங்க சார். என் டைமே தண்ணி வரும் சார். 24 மணி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த போர் இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குங்க. குடிக்க மற்ற எல்லாத்துக்குமே சௌகரியமாக இருக்குங்க சார். இது தவிர பேரூராட்சி சார்பில் குடியிருப்பு பகுதியில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இலவச கழிப்பறை கட்டப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தனிநபர் கழிப்பறை அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் நிலையில் பொன்னம்பட்டி பேரூராட்சி அதற்கேற்றாற்போல் செயல்பட்டு திருச்சி மாவட்டத்தில் சிறந்த பேரூராட்சியாக ஜொலிக்கிறது. பொன்னம்பட்டி பேரூராட்சி மீது அக்கறை கொண்டு செயல்படும் செயல் அலுவலர் சாகுல் அமீது இதன் காரணமாக பொதுமக்களால் பாராட்டப்படுகிறார். பொன்னம்பட்டி பேரூராட்சியிலேருந்து நல்லா உதவி செஞ்சுருக்குறாங்க. இல்லை அங்கிட்டு மலைக்குள்ளதையும் உள்ளதையும் போகிறது, மலைக்குள்ளதையும் போகிறது. இப்போ பாத்ரூம் இருக்கிறனால இப்போ இங்கே நாங்கள் வந்துக்கிறது. காலையிலையும் சாயந்தரமும் வந்து சுத்தப்படுத்தி துப்புரவு பண்ணி கொடுத்துட்றாங்க. தண்ணி வசதியெல்லாம் நல்லா வருது. என் பேர் வந்து பர்வீன். நாங்கள் இதுக்கு கழிப்பறை கட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் மலையிலே தான் போவோம் கழிப்பறைக்கு. பாத்ரூம் கட்டினதுலேருந்து காலையிலையும் சாயந்தரம் நாங்கள் இங்கே போகிறோம். நல்லா க்ளீனாக சுத்தமாக இருக்குது. டெய்லி காலையிலையும் சாயந்தரம் சுத்தப்படுத்துகிறாங்க. நல்லா க்ளீனாக இருக்குது பாத்ரூம். சுகாதாரம் விரும்புவோம், நோய் பரவுவதை தவிர்ப்போம்.